If you keep silent, you are in most holy place. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஏன் நாங்கள் மகா பரிசுத்தம். அதாவது மனதும் இணைஞ்சிருச்சு, நாங்கள் பேச்சுக்கு ஒன்றுமே கிடையாது. கேட்டிருக்கீங்களா? மனசு சேர்ந்துருச்சுன்னா அங்கே பெண்மை நிலை என்ன, மௌனம் முடிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு தமிழ் பாட்டை தொட விடவே மாட்டேங்கிறீங்க. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கே பெண்மை நிலை என்ன, மௌனம் மாதிரி. இருதயம் ஒருமித்தவர்கள் சேர்ந்துட்டா அங்கே என்ன தெரியுமா இருக்கும்? என்ன இருக்கும்? மௌனம். அதுதான் the highest level of spiritual life. வெளிப்பிரகாரம் சத்தமா இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் சத்தம் குறையும், ஆசாரியன் மட்டும் பேசுவான். மகா பரிசுத்தத்தை யாருமே பேசக்கூடாது. If you keep silent, you are in most holy place. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஏன் நாங்கள் மகா பரிசுத்தம் ஃபுல்லா வெளிப்புறத்தில் இருக்கிற நீ தவறல்ல, ஆனால் தொடர்ந்து வாருங்கள்ன்ற. மகா பரிசுத்தலத்திலே தேவன் மாத்திரமே. அவர் சமூகத்தில் இருக்கிறேன். 10 நிமிஷம் ஒண்ணுமே பேசாம நின்றுட்டு வந்துருங்க. ஆமா, what I come to say, in most holy place there is no dialogue, there is no lamentation, there is no conversation, there is no crying out. இது எல்லாம் புரியாதவனுக்கு தான் நீங்க பேசணும். எல்லாம் புரிந்தவர் இடத்திலே பேச்சே கிடையாது. அங்க பாட்டு வேணாலும் பாடலாம். நீ ஆமென் சொல்லுங்க. அந்த பாட்டு உள்ளிருந்து அப்படியே வருது. என்ன சொல்ல வரேன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் விஸ்டம் இட் கிவ்ஸ் யூ போல்ட்னஸ். தேவனுடைய ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பதற மாட்டீங்க. தேவனுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. தேவனுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? என்ன செய்ய மாட்டீங்க? விசுவாசிக்காம இருக்கவே மாட்டீங்க. விசுவாசம் என்பது கட்டளையே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. புதிய உடன்படிக்கை எங்கேயுமே விசுவாசம் இஸ் நாட் a command. விசுவாசம் இஸ் a feeling. புரியுதா உங்களுக்கு? பிரதர் நீ விசுவாசிக்கணும் பிரதர், நீ விசுவாசத்தை தான் பிரதர் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரு. விசுவாசம்ன்றது தானா வரணுங்க. நீ என்ன நம்பவே மாட்டேன்றீங்க. நம்பிக்கை தானா வரணும். நீ செய்யறதுலாம் அக்கிரமா செஞ்சுட்டு அப்புறம் நம்புறது. எனக்கு நம்பிக்கை வர்றது உன் மேல இருக்கு பொறுப்பு. உனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு பொறுப்பு என் மேல இருக்கு. நம்புங்கள் என்று யாரையும் நம்ம கட்டளையிட முடியாது. அவன் நம்புறேன் சார், நான் உள்ளுக்குள்ள விடுறா பார்ப்போம் அப்படின்னு நினைப்பான். நம்பிக்கை என்பது கட்டளை அல்ல, நம்பிக்கை என்பது உணர்வு. அதற்கான பொறுப்பு நம்புகிறவனிடத்தில் இல்லை, எதிரே நம்ப வைக்கிறவரிடத்திலே இருக்கிறது. புரியுதா? அப்ப விசுவாசம் என்பது கூட நம்ம கையில் இல்ல, நம்மளை விசுவாசிக்க வைக்கிறவர் அவரு. அதான் பைபிள் சொல்லி, அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரே முடிக்கிறவர். இந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவருடைய விஸ்டத்தை தெரிஞ்சு, இந்த உலகத்தில் எதுவும் உங்களுக்கு பிரசித்தமாய் தெரியாது, எதுவும் பெருசா தெரியாது, எதுவும் பியூட்டியா தெரியாது, எதுவுமே பிரசியஸா தெரியாது. nothing will be more precious than God. அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தானே நீ எஸ்ஸுக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியும், நோக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியும். அதான் அந்த ஆழ்கடலில் இருக்கிற அமைதி. ஆழ்கடலுக்கு போயிட்டீங்கன்னா அமைதியா இருக்குமா? மூச்சு விடுங்க அப்படி. ஹல்லேலூயா. அதான் இன்னர் டிரான்ஸ்பிகரேஷன். இதுதான் நான் உங்கள்கிட்ட விரும்புறேன். இதுதான் கனிகள்ன்றான் பார்த்தீங்களா? இதுதான்